நேர்களை விண்வெளி நாயகன் சுபான்ஷு சுக்லா இன்னும் சில நிமிடங்களில் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து புறப்பட இருக்கிறார். அங்கு அதற்கான பணிகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து இந்த க்ரூ டிராகன் விண்கலம் மூலம் இந்த ஆக்சியம் 4 திட்டத்துடைய இந்த 4 விண்வெளி வீரர்களுமே பூமிக்கு திரும்ப இருக்கின்றனர். சரியாக 4:35 மணிக்கு, இன்னும் 5 நிமிடங்கள் தான் இருக்கின்றன. 4:35 மணிக்கு அன்டாக்கிங் நிகழ்வானது நடக்க இருக்கிறது. அதாவது சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பிரிந்து இந்த விண்கலமானது தனது பயணத்தை தொடங்க இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது திரையில் பார்த்து வருகிறோம். ஒருபுறம் நாசா மற்றும் ஆக்சியம் நிர்வாகத்தினர், அங்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப குழுவினர் இந்த பயணம் ஸ்மூத்தாக எந்த ஒரு இடங்களும் இன்றி நடைபெற வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் விதமாக இங்கு கீழே களத்தில் அமர்ந்து பணிபுரிந்து கொண்டிருக்கின்றனர். மற்றொரு புறம் அங்கு க்ரூ டிராகன் விண்கலத்தில் இருக்கக்கூடிய விண்வெளி வீரர்கள் தங்களது பயணத்திற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு சூழலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் இன்னும் ஒரு 5 நிமிடம் தான் இருக்கிறது. 5 நிமிடங்களில் இந்த பயணமானது தொடங்க இருக்கிறது. பூமியை நோக்கி சுபான்ஷு சுக்லா தனது பயணத்தை தொடங்க இருக்கிறார். இந்தியாவின் விண்வெளி நாயகன் என்று போற்றப்படும் அளவுக்கு அவருடைய இந்த விண்வெளி பயணமானது சிறப்பாக அமைந்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். பல்வேறு ஆய்வுப் பணிகள் இந்தியா தரப்பின் இஸ்ரோ தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விண்வெளியில் விவசாயம் என்பது மாதிரியான விஷயங்களையும் சுபான்ஷு சுக்லா நடத்திவிட்டு திரும்ப காத்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் தாயுமானவன் இணைப்பில் இணைகிறார். தாயுமானவன், உங்களுக்கு விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. பூமியை நோக்கிய பயணத்தை ஆக்சியம் திட்டக்குழு இன்னும் சில நிமிடங்கள்ல மேற்கொள்ள இருக்கிறாங்க. சரியாக 4:35 மணி அளவுல இந்திய நேரப்படி சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து இந்த வீரர்கள் சென்றிருந்த அந்த ஆக்சியம் திட்டக்குழுவுடைய அந்த க்ரூ டிராகன் விண்கலமானது அன்டாக் செய்யப்பட இருக்கிறது. இதற்காகத்தான் சற்று முன்னர் ஹேச்சஸ் என்பது திறக்கப்பட்டு சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து வீரர்கள் 4 அந்த க்ரூ டிராகன் கேப்சூல்ல அமர்ந்து அவர்கள் பயணம் மேற்கொள்வதற்கான பணியை தொடங்கி இருக்கிறாங்க. இன்னும் சில நிமிடங்கள்ல, அதாவது 4:35 மணி அளவுல இந்த சர்வதேச விண்வெளி மையத்தோடு கனெக்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த க்ரூ டிராகன் விண்கலமானது பிரிக்கப்பட்டு படிப்படியாக விண்வெளியில சுற்றி வந்து அதன் பிறகாக புவிவட்ட பாதையில நுழைய அதற்கான பணிகளை மேற்கொள்ள இருப்பதாக அதற்கான நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விண்கலத்துடைய நகர்வுகளை நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அமெரிக்காவுடைய புளோரிடா மாகாணத்திலிருந்து கண்காணித்து வரக்கூடிய காட்சிகளை நாம பார்க்க முடிகிறது. இன்னும் 4 நிமிடங்கள் தான் இருக்கின்றன. சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து விண்கலமானது அன்டாக் என்பது செய்யப்பட இருக்கிறது. குறிப்பா இந்த பயண திட்டத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால், இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ மற்றும் அமெரிக்காவுடைய நாசாவும் இணைந்து இந்த ஆக்சியம் ஸ்பேஸ் எக்ஸ் ஆக்ஸ் 4 என்ற திட்டத்தின் மூலமாக சர்வதேச விண்வெளி மையத்திற்கு விண்வெளி வீரர்களை கடந்த ஜூன் 26ஆம் தேதி விண்வெளிக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றிருந்த இந்த குழுவினர் பல்வேறு வகையான ஆய்வுகள்ல ஈடுபட்டிருந்தாங்க. இதுல பிரதானமாக ஒருவராக பார்க்கப்பட்டது இந்திய விமானப்படையில அனுபவம் வாய்ந்த சுபான்ஷு சுக்லா. இவர் ஒரு வீரராக இந்த பயணத்துல இருந்திருந்தார். இந்தியாவுடைய கனவு திட்டமான ககன்யான் திட்டத்தை முன்னெடுப்பதற்கான முன்னோட்டமாக இத்திட்டம் என்பது இந்தியாவுடைய இஸ்ரோ தரப்புல பார்க்கப்படுகிறது. காரணம், ககன்யான் திட்டத்துல ஒரு வீரராக இந்த சுபான்ஷு சுக்லா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல 41 ஆண்டுகளுக்கு பிறகாக விண்வெளிக்கு சென்ற 2வது இந்தியர் என்ற பெருமையும், சர்வதேச விண்வெளி மையம் அமைக்கப்பட்டு சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் சுபான்ஷு சுக்லா பெற்றிருந்தார். தொடர்ந்து 14 நாட்கள் ஆய்வு பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இஸ்ரோ வடிவமைத்திருந்த 7 மைக்ரோ கிராவிட்டி ஆய்வுகளை சுபான்ஷு சுக்லா மேற்கொண்டிருந்தார். பூமியில் இருந்து 250 மைல்களுக்கு மேலே இருந்தவாறே 2 குழுவோடு இணைந்து 60க்கும் மேற்பட்ட ஆய்வுகளை முடித்து உலகளாவிய விண்வெளி ஆராய்ச்சிக்கு முக்கியமான அங்க பங்களிப்பை சுபான்ஷு சுக்லா வழங்கியிருக்கிறார். சர்வதேச விண்வெளி மையத்தில் சுமார் 230க்கும் மேற்பட்ட முறை சூரிய உதயங்களை இவர் பார்த்ததாக நேற்று அவர் ஒரு கருத்தையும் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்தவாறு ஒரு தகவலை தெரிவித்திருந்தார்.
சர்வதேச விண்வெளி மையத்துல பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்ளப்பட்டிருந்த ஒரு சூழல்ல வீரர்கள் நால்வரும் ஜூலை 14ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் பூமிக்கு திரும்புவதாக நாசா தெரிவித்திருந்த ஒரு சூழல்ல அதற்கான முன்னெடுப்பு தற்போது எடுக்கப்பட்டிருக்கிறது. ஹேச்சஸ்கள் ஓபன் செய்யப்பட்டு வீரர்கள் நால்வரும் சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து குரூ டிராகன் கேப்சூல்ல அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம அந்த குரூ டிராகன் கேப்சூலுடைய ஹேச்சஸ்கள் மூடப்பட்டு அந்த சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து அன்பாக் செய்யக்கூடிய நிகழ்வு இன்னும் ஒரு நிமிடத்துல மேற்கொள்ளப்பட இருக்கிறது. சரியாக இந்திய நேரப்படி 4:35 மணியளவுல வீரர்கள் நால்வரும் பூமியை நோக்கி பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறாங்க. இதற்காக விண்கலமானது சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து அன்பாக் என்பது செய்யப்பட்டு பூமியை நோக்கிய பயணத்தை தொடங்க இருக்கிறது. தொடர்ந்து நாளை மாலை சரியாக 3:01 மணி அளவுல விண்கலமானது அமெரிக்காவுடைய புளோரிடா மாகாணத்துடைய அருகே இருக்கக்கூடிய கடற்பகுதியில தரையிறங்க இருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சுபான்சு சுக்லாவை பொறுத்த மட்டில் 7 விதமான ஆய்வுகள்ல இந்த 14 நாட்கள்ல மேற்கொண்டிருந்தார். முதற்கட்டமாக விண்வெளியில விவசாயம் என்ற தலைப்புல இஸ்ரோ முன்னெடுத்திருந்த ஒரு பங்களிப்பாக இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை அவர் மேற்கொண்டிருந்தார். அதாவது மைக்ரோ கிராவிட்டி, அதாவது பூமியுடைய ஈர்ப்பு விசை இல்லாத ஒரு சூழல்ல விண்வெளியில பயிர்கள் எவ்வாறாக முளைக்கின்றன, தானியங்கள் எப்படி முளைக்கின்றன என்பது தொடர்பாக வெந்தயக்கீரையை கொண்டு சுபான்சு சுக்லா மேற்கொண்ட ஆய்வினை அவர் மேற்கொண்டிருந்தார். வெந்தயக்கீரை வளர்ந்ததையெல்லாம் இஸ்ரோ தரப்புல புகைப்படங்களாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளியிட்டிருந்ததெல்லாம் நாம் பார்த்திருந்தோம். இந்த நிலையில் தான் அவர் வெந்தயக்கீரையை விண்வெளியில் இருந்து பூமிக்கு எடுத்து வர இருக்கிறார், விண்கலத்தில் எடுத்து வர இருக்கிறார். தொடர்ந்து பூமிக்கு வந்த பிறகாக இஸ்ரோவோடு இணைந்து தன்னுடைய பயண திட்டம் எப்படியாக இருந்தது என்பது தொடர்பாக எல்லாம் விரிவாக அவர் மீண்டும் இங்கே வந்தும் அதற்கான ஆய்வை மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. சரியாக 4:35 மணி ஆகிவிட்டது. குரூ டிராகன் விண்கலமானது அன்லாக் செய்யப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து அந்த குரூ டிராகன் விண்கலம் படிப்படியாக தன்னுடைய பாதையில விலகி செல்லக்கூடிய காட்சிகளைத்தான் நாம பார்த்து வருகிறோம். இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா உட்பட ஆக்சியம் 4 திட்டத்துல இருக்கக்கூடிய வீரர்கள் நால்வருமே தற்போது பூமியை நோக்கிய தங்களது பயணத்தை தொடங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பயணம் என்பது வெற்றி பெறக்கூடிய பட்சத்துல நாளை மாலை சரியாக 3:01 மணி அளவுல விண்கலம் அமெரிக்காவுடைய புளோரிடா மாகாணத்தின் அருகே கடற்பகுதியில தரையிறங்கும் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த விண்வெளி பயணம், அதாவது பூமி திரும்பக்கூடிய இந்த பயணம் என்பது சவால் நிறைந்ததாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் தற்போது விண்கலமானது படிப்படியாக புவியோட்ட பாதைக்கு நுழைய வேண்டும். அப்படி புவியோட்ட பாதைக்குள் நுழையும் போது அதிகப்படியான அழுத்தம் மற்றும் வெப்பநிலையை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் என்பது இருந்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 25,000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை கடந்து இந்த விண்கலமானது பல்வேறு கட்ட அழுத்தத்தை கடந்து இந்த விண்கலமானது பூமிக்கு திரும்ப வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. தொடர்ந்து இந்த பயணத்திற்கு பிறகாக விண்வெளியில 14 நாட்கள் பூஜ்ஜிய ஈர்ப்பு விசையில மனிதர்களாகிய சுக்லா உட்பட பலர் இந்த ஆய்வுல ஈடுபட்டிருந்த நிலையில் அவர்கள் பூமி திரும்பிய பிறகாக அவர்களுக்கான அந்த புவியியல் சார்ந்த வாழ்வியல் என்பது ஒரு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ரத்த ஓட்டங்களில் இருந்து இருதய துடிப்பு வரை எல்லாமே மாறுபடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவேதான் அடுத்து வரக்கூடிய 2 வாரங்களுக்கு அவர்களுக்கான அந்த புத்தாக்க பயிற்சியை நாசா வழங்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கான முன்னெடுப்பு எல்லாம் நாளை முதல் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. இந்த நிலையில்தான் பூமி நோக்கிய பயணமானது இந்த ஆக்சியம் திட்டக்குழுவினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். நன்றி தாய்மானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.